பொதுமக்களுக்கு அன்பு வணக்கங்கள். நிறைய பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, டாக்டர் என்னோட குழந்தைக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது, இது என்னவா இருக்கும், என்ன பிரச்சனை டாக்டர், ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண சொல்லிட்டாங்க, ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு டைம்ஸாக இருக்குது, ரெமடிஸ் ஏதாவது இருக்குமா டாக்டர், வீட்டில் டயட் ஏதாவது கொடுக்கலாமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க. பொதுவாக முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது இஎஸ்ஆர் அப்படின்ற எலிவேஷன் எதனால் ஆகுது அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணுங்க. இஎஸ்ஆர் அப்படின்றது எரித்ரோசைட் அப்படின்னா ஆர்பிசி, செடிமெண்டேஷன் சொல்லுவோம். செடிமெண்டேஷன் அப்படின்றது ஒரு டியூப் இருக்குது, வெஸ்டர்ன்கிரன்ஸ் டியூப்ஸ்னே அதுக்கு தனியாக ஒரு டியூப் உண்டு. இந்த டியூப்பில் பிளட் ட்ராப்ஸை விட்ட பிறகு அதை ஒரு ஸ்டேபிளான ஒரு ஸ்டாண்டில் வச்சுடுவாங்க. அந்த ஸ்டேபிளான ஸ்டாண்டில் வச்ச பிறகு இந்த ஆர்பிசி எப்படி எந்த அளவுக்கு அதில் உள்ள திடமான செல்கள் கீழே படியுது, அதுலேயும் குறிப்பாக திடமான பொருள்ன்றது ஆர்பிசி தான். அந்த செல்ஸ் எவ்வளோ தூரம் எவ்வளோ டைமில் படியுது அப்படின்றத வச்சு உங்களுக்கு எந்த அளவுக்கு இன்ஃபெக்ஷன் இருக்குது இல்லைன்றத சொல்லலாம். இந்த சமயத்தில் இந்த மாதிரியான இன்ஃபெக்ஷன்ஸ் சிஎஸ்ஆர்ன்றது அதிகமாக இருக்கிறன்றது இன்ஃபெக்ஷனில் தான் பொதுவாக ரொம்ப அதிகமாக இருக்கும். இன்ஃபெக்ஷன் ஆகட்டும் அல்லது இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷன்ஸ் எதாவது நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக இருக்குங்க. பட் இதை வச்சு இந்த காரணத்தினால தான் இது இன்க்ரீஸ் ஆச்சுன்னு சொல்லவே முடியாது. ஆனால் சொல்லலாம், ஒரு பேஷண்ட் ஒரு யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸில் இருக்கிறாங்க அல்லது ரொம்ப அனிமிக்காக இருக்கிறாங்க, இதன் காரணத்தினால இது இஎஸ்ஆர் ஏறி இருக்குது அப்படின்னா, இப்போ ஒரு பேஷண்ட் சிம்டம் கணிச்சிட்டோம், அதன் பிறகு இந்த டெஸ்ட்டும் சஜஸ்ட் பண்ணுறோம், இது அதிகமாக இருக்குது அப்படின்னா மேபி டியூ டு இந்த கண்டிஷன்ஸ்னால தான், ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம், இந்த கண்டிஷன்ஸ்னால தான் இது ஏறி இருக்குது அப்படின்றது கணிச்சிக்கலாம். பட் வெறும் இஎஸ்ஆர் மட்டும் எலிவேட் ஆகிருக்கு, பேஷண்ட்டுக்கு சிம்டமே இல்லை அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு குழந்தைக்கு சிம்டமே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக எதனாலும் பண்ணிக்க முடியாது. அப்போது ஜென்ரலைஸ்டாக அந்த இன்ஃபெக்ஷனை அல்லது இந்த இன்ஃப்ளமேஷனை குறைக்கக்கூடிய மருந்தை கொடுத்து தான் நம்ம ட்ரீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரைட். பொதுவாக இந்த டியூப்பில் நம்ம ஆர்பிசின்றதை நம்ம ட்ராப் உள்ளே கொடுக்குறப்போ இது எவ்வளோ நேரத்தில் கீழே படியுது அப்படின்றத நம்ம வேல்யூ போட்டு எடுப்போம். எப்போவுமே ஆர்பிசின்றது ஒரு சின்ன தகடு போல் அடர்த்தியாக இருக்கும், அது கீழே படிகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். இன்கேஸ் ஆஃப் ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்குது, அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் ஆரிஜினால் அந்த ஆர்பிசியோட சைஸ் டீநேச்சர் ஆகிருக்கு, அல்ல அது கூட ஏதாவது புரதம் ஆட் ஆகிருக்கு, வேறு ஏதாவது அடிஷ்னல் காம்போனன்ட்ஸ் ப்ரோட்டீன்ஸ் இணைஞ்சிருக்கு அப்படின்னா கூட அதனுடைய தன்மை, அதனுடைய சைஸு எல்லாமே சுருங்கும். அப்போது அதனுடைய அந்த கீழே தள்ளக்கூடிய அந்த கெப்பாசிட்டின்றது ரொம்பவே தாழ்ந்து கீழே போயிடும். அப்போது இஎஸ்ஆரோட இங்கே குறையுது அப்படின்னா இஎஸ்ஆர் வேல்யூ அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். இங்கே நல்லா பொதுவாக மெதுவாக கீழே இறங்குது அப்படின்னா இஎஸ்ஆர் வேல்யூ குறைவாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்போது இந்த காரணத்தினால, இன்ஃபெக்ஷன்ற ஒரு காரணத்தினால தான் இது தாங்க. அப்போ இதுக்கு டயட்லாம் எப்படி டாக்டர் எடுக்கலாம்னு கேட்டால், ஒரு ஹாஸ்பிட்டலைஸ்டு இருக்கிறீங்க அல்லது ஆன் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா நான் சொல்லக்கூடியது முதல்ல சாஃப்டான எளிதில் செரிக்கக்கூடிய டயட்டை எடுங்க. ரொம்ப எண்ணெய் பதார்த்தங்களை கொடுக்காதீங்க குழந்தைங்களுக்கு. வெளியிலேருந்து பண்டங்கள், பேக்கரி ஐட்டம்ஸ் அந்த மாதிரி எதையும் வாங்கி கொடுக்காதீங்க. லிவருக்கு அதிகமான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்காமல் சாஃப்டான டயட்டை எடுத்தாலே ரொம்ப ஈஸியாக இது நோயிலேருந்து வெளியே வந்துடலாம். முதல்ல நான் சொல்லக்கூடியது மதியம் கம்பல்சரி தொடர்ச்சியாக ஒரு 3 நாளைக்கு மதியம் சிறுபயிறு, அரிசி, வெங்காயம் கூடவே நம்மளுடைய தேவைப்பட்டால் நம்ம முருங்கை இலை சேர்த்து கஞ்சி போல், மிளகு ஜீரகம்லாம் சேர்த்து கஞ்சி போல் காய்ச்சி இதை கொடுக்கறது போஷாக்கையும் கொடுக்கும், வயிற்று மந்தத்தையும் போக்கும், இன்ஃபெக்ஷனுக்கு ரொம்ப போஷாக்கு புரோட்டீனை அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு டயட்டாகவும் இது ஃப்ரேம் பண்ணலாம். இன்னொரு கட்டத்தில் யூரின் அவுட்புட்டை நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். மேபி பார்த்திங்கன்னா இதுவும் கஞ்சியும் கொடுக்கலாம். கஞ்சி வாட்டர், ரைஸ் ப்ரூவல் வாட்டர் இருக்கும் இல்லையா, நல்லா வடிகஞ்சி தண்ணியும் கொடுக்கலாம். ஒரு சில இடத்துல நான் சஜஸ்ட் பண்ணுறது பார்லி கஞ்சி ரொம்பவே சஜஸ்ட் பண்ணுவேன். பார்லி கஞ்சி அப்படின்றது நோயாளிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான உகந்த ஒரு உபகரணமாக சித்த மருத்துவத்தில் சொல்லுதுங்க. அதனால் பார்லி கஞ்சி காய்ச்சி அதில் மைல்டாக சால்ட்டு, ஸ்வீட் மைல்டாக மிக்ஸ் பண்ணி நீங்கள் நாட்டு சக்கரை ஏதாவது கொடுத்து எடுக்கக்கூடியது ரொம்பவே நல்லது. இன்னும் ஒரு சிலர் இந்த மாதிரி கஞ்சி வச்சு இந்த கஞ்சியில் நோய்வாய்ப்பட்டிருக்கிற சமயத்தில் கருப்பட்டி ஏதாவது கொஞ்சம் எடுத்து கடித்து கொண்டு சாப்பிடக்கூடிய பழக்கம் இன்றும் வழக்கத்தில் உண்டு அப்படின்றத யாரும் மறந்துட வேண்டாம். இன்னும் சித்த மருத்துவம் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம், நோய்வாய்ப்பட்டிருக்கிற இடத்துல கண்டிப்பாக குங்குளியம், சாம்பிராணி சார்ந்த புகையை கண்டிப்பாக போடுங்க அப்படின்றத சித்த மருத்துவம் சொல்லிகிட்டே இருக்குது. ஸோ அப்போ அந்த நோய் தொற்று வந்தைகள் எதனால் வந்துச்சோ அந்த இன்ஃபெக்ஷன் ஏதாவது பெத்தோஜன்ஸ் எதாவது இருக்குன்னா கூட ஈஸியாக ரிலீவாக வாய்ப்பு இருக்குது. அண்ட் நீராகாரம் அதிகமாக எடுக்கணும்னு சொல்லுது, அதுலேயும் குறிப்பாக தண்ணி நிறையா குடிக்கணும். இன்னொரு வகையான விஷயம் சாத்துக்குடி அப்படின்ற விஷயம் அதிகமாக நம்ம எடுத்துக்கணும் அப்படின்ற
விஷயத்தை வந்து சித்த மருத்துவம் சொல்லுது. நோயாளிக்கு உகந்த ஒரு பழம் அப்படின்னா சாத்துக்குடி தான். ஸோ குழந்தைங்களுக்கு இதை வந்து கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பழ வகைகள் கொடுக்குறப்போ மதியம் 3 மணிக்கு முன்னாடியே கொடுத்துட்றத பாருங்கள். அதன் பிறகு தயவுசெய்து கொடுக்காதீங்க. அதன் பிறகு நம்ம கொடுக்கணும்னு நினச்சா பயிர் வகைகள், தானிய வகைகள், ப்ரோட்டீன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக வெஜிடபிள்ஸ், இறைச்சியில் கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் குறைஞ்ச பிறகு இறைச்சி இந்த மாதிரி விஷயத்த கொடுத்துக்கலாம். ஒரு 5 நாளுக்கு பிறகு இந்த விஷயம்லாம் பண்ணுறது ரொம்பவே நல்லது. பால் குடிக்கிறதுல எந்த வித தப்பும் இல்லை. சிட்ரஸ்லாம் சாத்தக்கூடிய ரொம்ப இடம். ஆரஞ்சு கிடைக்கல அப்படின்னா ஆரஞ்சே நம்ம எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்னும் விட்டமின் சி சார்ந்த நெல்லிக்காய் இதெல்லாம் 5 நாளுக்கு பிறகு சின்ன சின்ன ஜூஸ் ஐட்டமோ இந்த மாதிரி கொடுக்குறது ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி நீங்கள் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் போகும்போதே ஆரஞ்சு சாத்துக்குடின்னு போகும்போதே சீன்றது ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாகக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். அண்ட் நீர் காய்கறிகளை சாப்பிட்லாம். கொய்யாப்பழம், கூடவே வந்து ஒரு சிலவங்களாம் பார்த்தோன்னா கிரேப்ஸ் வாங்கி சாப்பிடுவாங்க. அதாவது இதெல்லாம் 2 மணி 3 மணிக்கு முன்னாடியே கொடுத்துருங்க. ஃபீவரோ விஷயம் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி விஷயம் கொடுக்காம அதெல்லாம் வீட்டில் நான் ஹாஸ்பிட்டலைஸ்டு முடிஞ்சு வீட்டுக்கு வந்தாச்சு 3 நாள் 4 நாளுக்கு பிறகு இதெல்லாம் கொடுத்தாலே ரொம்ப நல்லாயிருக்கும். தானிய வகைகள் கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதெல்லாம் ஊறல் இருக்கிறப்போ ஸ்கின் டிசீஸ் தான் இருக்குன்னா தயவுசெய்து குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டிய சமயத்தில் கொஞ்சம் பார்த்து கொடுக்கணும். இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், புதினாவினுடைய அந்த நீர் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. புதினா சட்னி கொடுக்குறதோ அல்லது புதினாவில் காஃபி டீ ஏதாவது வச்சு குழந்தைங்க குடிக்கிறாங்க, மேபி மோர் தென் 10 இயர்ஸ்க்கு மேலே 8 இயர்ஸ் மேலே இருக்கிறாங்க, குடிச்சுப்பாங்க அப்படின்னா கட்டாயம் கொடுக்குறதுல எந்த வித தப்பும் இல்லை. நிறைய சமயத்தில் இன்னொரு விஷயம் சஜஸ்ட் பண்ணுவேன். வீட்டில் கம்பல்சரி முருங்கைக்கீரையினுடைய அந்த சூப் வந்து கண்டிப்பாக வீட்டில் வந்து கொடுக்கக்கூடியது ரொம்ப ரொம்ப கட்டாயம். இஎஸ்ஆர், சிஆர்பி இந்த 2 விஷயத்தையும் குறைக்கிறதுக்கு இந்த முருங்கை இலை தண்ணீர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப பயன்படுங்க. இன்னொரு விதத்தில் கூட நான் சொல்லுவேன் அப்படின்னா, நம்ம இதில் செங்கீரைன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் உண்டு. சிவப்பு கீரைன்னு ஒரு வழக்கத்தில் ஒரு சில ஊரில் சொல்லுவாங்க. இந்த கீரையானது தண்டுகளை வெட்டிட்டு நம்ம அந்த நீரை வந்து காய்ச்சி அந்த நீரை குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்மளுடைய இம்யூனிட்டி ஸ்டேட்டஸை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணுங்க. இன்னொரு விஷயத்தில் நான் என்ன சொல்லுவேன், நட்டு அந்த நம்ம சொல்கிற அந்த பாதாம், பிஸ்தா இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப அளவுக்கு மீதி எடுக்காதீங்க. ரொம்ப மந்தத்தை உண்டு பண்ணும். எடுத்தால் ஒரு 5 பட்ஸ் அவ்வளோதான், அதுக்கு மேலே எடுக்காதீங்க. இன்னொரு வகையத்தில் மாமிச நீர் அப்படின்றது ரொம்பவே நல்லது. இப்போ ஒரு சிலவங்க சூப் குடிக்கிறோம் இல்லையா, நம்ம ஆட்டு கால் சூப்போ அல்லது என்ன டைப்ஸ் உங்களுக்கு இருக்கோ அந்த மாதிரியான வகையில் மாமிச இறைச்சி, மாமிச நீர்களை வந்து எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எப்போவுமே நான் ஒரு விஷயம் சொல்வேன், நோய்வாய்ப்பட்டு முடியக்கூடிய சமயத்தில் உடம்பெல்லாம் அந்த தீயெல்லாம் எல்லாமே குறைஞ்சிருக்கும். அப்போ திரும்பவும் அதை பூஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரியான சூப் வகைகளை கொடுத்து தான் நம்ம திரும்பவும் அந்த மாமிச பலத்தை திரும்பவும் ஏற்படுத்தி கொள்ள முடியும். ஸோ அந்த எனர்ஜி அப்படின்றது நல்லாவே கொடுக்கும். நம்மளோட டைஜஷன் இதை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். போஷாக்கை உடனே கொடுக்கக்கூடிய ஒரு வகையில் இந்த விஷயத்தை நம்ம வந்து பார்க்கலாம். அதனால் தயவுசெய்து இந்த மாதிரியான பேட்டர்னை ஃபாலோ பண்ணுங்கள். நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது என்ன பண்ணணுன்றதை பிரித்து வச்சுக்கோங்க. நோய் முடிஞ்சு 3 நாளுக்கு பிறகு நீங்கள் என்ன மாதிரியான டயட்ஸை கொடுக்கணும் அப்படின்றத இதில் தெளிவாக சொல்லியிருப்பேன். இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். வேறு ஏதேனும் மருந்து முறைகள் அல்லது ஏதாவது கன்சல்டேஷன்ஸ் வேணால் கட்டாயம் என்னோடய நம்பரில் எப்போனாலும் நீங்கள் அழைக்கலாம். வேறு ஏதேனும் சந்தேகம் இருக்கும்னா கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கையும் கண்டிப்பாக விடுங்க. முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைப் எங்களை இன்னும் உங்களுக்கு தேவையான விழிப்புணர்வு விஷயங்களை கொண்டு வந்து உங்கள் முன்னாடி பேசுகிறதுக்கு எங்களை இன்னும் ஊக்குவிக்கும் அப்படின்றத மறந்துட வேண்டாம். போஷாக்கை உடனே கொடுக்கக்கூடிய ஒரு வகையில் இந்த விஷயத்தை நம்ம வந்து பார்க்கலாம். அதனால் தயவுசெய்து இந்த மாதிரியான பேட்டர்னை ஃபாலோ பண்ணுங்கள். நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது என்ன பண்ணணுன்றதை பிரித்து வச்சுக்கோங்க. நோய் முடிஞ்சு 3 நாளுக்கு பிறகு நீங்கள் என்ன மாதிரியான டயட்ஸை கொடுக்கணும் அப்படின்றத இதில் தெளிவாக சொல்லியிருப்பேன். இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். வேறு ஏதேனும் மருந்து முறைகள் அல்லது ஏதாவது கன்சல்டேஷன்ஸ் வேணால் கட்டாயம் என்னோடய நம்பரில் எப்போனாலும் நீங்கள் அழைக்கலாம். வேறு ஏதேனும் சந்தேகம் இருக்கும்னா கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கையும் கண்டிப்பாக விடுங்க. முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.